ஒண்ணு வானா நம்ம மகனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம். 5000 பேர்ல கொடுக்கறத பேங்க்ல போடுங்க, அதுல பேங்க்ல போடுங்க. விலகுதா? இந்த மாதிரி சொல்ற சகோதரர்களே, இதான் சனிக்கிழமை. இதுக்கு பொறுத்தால நீங்க போனீங்கன்னா அல்லாவை பரிகாசப்படுத்துகின்ற இடம் சபைகள். நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, ஒரு நாள் அதுல என்டர் ஆவாங்க. அவன் ஹம்து சொன்னாலும் சரிதான், சரவாத்து சொன்னாலும் சரிதான், கல்யாணம் வச்சாலும் சரிதான், பொண்ணு சாப்பாடு போட்டாலும் சரிதான், எண்ணத்தை செஞ்சாலும் சரிதான், அவன் வலிமா போட்டாலும் சரிதான், அவுட்டுங்க சகோதரர்களே, அவுட்டு. தௌஹீத் அமைப்பு என்று சொன்னால் இந்த மாதிரி எல்லாம் போராடப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரர்களே. இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் லேசாக கடமையை சொல்லவில்லை. அதுல போய் நீங்க என்டர் ஆகினீங்கன்னா நீங்கள் அவங்களும் ஈக்குவல் சொல்றான், நீங்கள் அவங்களும் ஈக்குவல் சொல்றான். அடுத்த விஷயம் சகோதரர்களே, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கு நிறைய சில ஆலிம்களால தவறாக நடத்தப்படுகின்ற மக்கள் அவங்களோட மார்க்கத்துக்கு, நம்ம மார்க்கத்துக்கு கொடுக்கின்ற விஷயத்தை விட அவங்களோட பகுத்தறிவுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்கள்ல தடுமாறி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தை நாம காண்றோம். சரியா? அப்போ ஆமிக்காரன் குற்றம் செஞ்சாலும் அதையும் சொல்லத்தான் வேணும், பொலிசுக்காரன் செஞ்சாலும் சொல்லத்தான் வேணும், இல்லைங்களா? கல்ல செஞ்சாலும் சொல்லத்தான் வேணும், அப்போ சொல்லித்தான் ஆக வேண்டும் சகோதரர்களே. அப்படியான ஒரு நிலைமை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைரு உம்மத்தியல் கர்ன் அல்லதீன யலூனி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். நூற்றாண்டுகளில் காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம், அதற்கு பின்னால் அடுத்து வருகின்ற காலம், அதற்கு பின்னால் அடுத்து வருகின்ற சந்ததி என்று சொன்னாங்க. அது யாரு? நிச்சயமாக சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், அவர்களைத்தான் சொன்னார்கள். அதுக்கு வருவார்கள் கூட்டம், சத்தியத்தை சாட்சியம் உண்டும், சாட்சியத்தை சத்தியம் உண்டும். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க, அடுத்த நாளைக்கு இன்னொரு தீர்ப்பு சொல்லுவாங்க, இப்படியே மாத்தி அடிச்சுக்கிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். இதற்கு அபி புர்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சகோதரர்களே, நாங்க மஹ்ரிப் தொழுது குந்திக்கிட்டு இருந்தோம், நாங்க இஷா தொழுதுட்டு போவோம், ஒரு காட்டியும் பள்ளியில குந்திக்கிட்டு இருந்தோம். அப்ப ரசூலுல்லாஹ் வந்தாங்க, என்ன நீங்க சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க உங்களோட சேர்ந்து இசாவத்தோட வீட்டுக்கு போறதுக்கு நிற்கிறோம் யார சொல்லலாம், ரொம்ப நல்ல விஷயம் செய்றீங்கப்பா அப்படி சொல்லி போட்டு வானத்தை பாக்குறாங்க. பார்த்து சொல்றாங்க, அந்நஜூம் அமலத்துன் நிஸ்ஸமா, வானத்துக்கு பாதுகாப்பாக நம்பிக்கையாக இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது. நுஜூமு போயிட்டுதா, நட்சத்திரம் போயிட்டா வானத்துக்கு வர வேண்டிய அந்த கியாமத்து வந்துடும். வான அமலத்துன் யா சஹாபி, நான் சஹாபாக்களுக்கு நட்சத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் போய்விட்டால் சஹாபாக்களுக்கு வர வேண்டியது வந்துவிடும். யுத்தம் எல்லாம் நடந்தது, ஆனா இந்த சஹாபாக்கள் எனது உம்மத்துக்கு நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள், அவர்கள் அவ்வளவும் போய்விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். என்ன வந்துவிடும்? யகூனு ஃபி ஆகிரிஸ் ஸமான் தஜ்ஜாலுன் கஸாபு யௌதுனகும் மினல் அஹாதீஸி பிமா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாஹுக்கும். பிந்தின காலத்துல பொய் சொல்லக்கூடிய தஜ்ஜால்கள் வருவார்கள், சில மெசேஜ்களை கொண்டு வருவார்கள், நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்டிராத மெசேஜ்கள். அதாவது என்ன? சபீலுல் முஃமினீனே 1400 வருஷமாக இல்லாத புதிய மெசேஜ்களை கொண்டு வந்து அந்த சங்கிலி தொடரை விட்டு உங்களை தனியே கொண்டு போக பார்ப்பார்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், அவர்களையும் எச்சரிக்கை செய்கிறேன். ஐயாக்கும் வையாகும் லா யுலில்லுனக்கும், உங்களை அவங்க வழிகேட்டில் கொட்ட விடாது. அவர் தலண்டா தலகம் பொய்யே, அவர் கொலை விடுறதுக்கு சான்ஸே இல்லை. வலா எத்தனுக்கும் சித்திரால போட்ட கூடாது. அவர் எங்கெங்க எவ்வளவு மார்க்க கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு. கொலை சொல்லுவார் அவரு. நீங்க